ஹாய் அன்புதானே எல்லாம் நேருக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் துக்காச்சியில் தான் இந்த ஊர் இருக்குது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடி மிக பாலடைஞ்ச ஒரு நிலைமையில தான் இருக்கும், மிக சேதமடைஞ்ச ஒரு நிலைமையில தான் இருக்கும். இப்போ ஒரு வருஷமாக இதோட திருப்பணி மேற்கொண்டு முடிஞ்சு இப்போ கும்பாபிஷேகம் நடத்தி கோயில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட ஒரு கல்வெட்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிபி 1122ஆம் ஆண்டு இந்த கோயிலோடைய நில விவகாரத்தில் தான் இந்த கல்வெட்டில் போட்டிருக்காங்களே தவிர இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டதுங்கிறது எந்த கல்வெட்டிலுமே கிடையாது. அடுத்தடுத்து வந்த சோழர்கள் தான் இந்த கோயிலை சீரமைச்சு பணியாற்றி வந்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோயில் செதப்படைஞ்சு தான் இருந்தது. அதையும் நம்ம காணொலியில் போடுறோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே பிரமிப்பாக உள்ள நிலையில் தான் இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே முன்ன பார்த்த மாதிரி இப்போன்னு நமக்கே ஒரு பிரமிக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா முன்ன அவ்வளோ ஒரு சேதாரமாகி ஒரு பாலடைஞ்ச ஒரு கோயிலாகவே இருந்தது. இப்போ ரொம்ப அழகாகவே இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட கிரகங்கள் சுற்றி டைல்ஸும் கீழே போட்டு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு புதுசாக கட்டின கோயில் ஒரு பழமை மாறாமல் கட்டி வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. பாருங்கள், அதோட இதை நம்ம காணொலியை ஃபுல்லாகவே போடுறோம். அதை பாருங்கள். நேரில் பார்க்க முடியாதவங்க வீடியோவை பார்த்து மன ஆறுதல் பட்டுக்குங்க. ரொம்ப நன்றி. இந்த மண்டபம் பிச்சாடனார் இருக்கிற மண்டபம். அந்த பிச்சாடனார் சிவன் பிச்சை எடுக்க போறதுக்கு போயிட்டு இருக்கிறப்ப நந்தி பெருமா பூதகணங்கள் அடுத்தது அங்க இருக்கிற பெண்கள்லாம் அவங்களுடைய அழகுக்கு மயங்கி ஆடை நழுவுறது கூட தெரியாம அந்த அழகுலேயே அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கிறது அதோட சிற்பம் இது. அவங்க ஒரு இதோட கதைகள் எப்படி வரும்னா, பிள்ளைக்கறி சிவன் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. அது முழு விளக்கம் தெரியும் எனக்கு. அந்த கதைக்கு உள்ள இது சிற்பமா இவங்க செதுக்கி இந்த கோயிலில் வச்சிருந்திருக்காங்க. அது அந்த காலத்திலேயே செதுக்கி வச்சிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அது செதுக்கி இதை வச்சிருந்தது. இது சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடை நழுவி அவங்க அந்த சிவனுடைய அழகுல மயங்கி அப்படியே பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில்
அதே ஒரு சிற்பங்கள் கொண்ட ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பசுமாடே வந்து சிவனுக்கு வந்து பால் கறக்கிறத போட்டிருக்காங்க. உலகத்திலேயே வந்து இங்கே மட்டும்தான் சிலை வழிபாடு இருக்கிறது. திருபுவனம் சென்னையிலும் இருக்குது, அது தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை விட்டு இங்கே தான் ஆதி காலத்தில் ஆதி சரபர்னு சொல்கிறது. இந்த சரபர் மூர்த்தி வந்து வழிபாடு அந்த காலத்தில் இது சோழர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க. நரசிம்மர அந்த இரணியன் வதம் முடிச்சுட்டு அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து சரபர் அவதாரமாக எடுத்து அவர் கோபத்தை தணித்ததாக வரலாறு சொல்லுது. சோழர்கள் அந்த காலத்து வழிபாட்டு தனி மண்டபமாக கட்டி இந்த வழிபாட்டு வந்திருக்காங்க. அந்த இரண்டாம் கோபுரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வர் மண்டபம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது நரசிம்மரோடைய மண்டபம் தான் சொல்லுவேன். நரசிம்மரோட சிலை உள்ள இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு ஏறுற இடத்துல மிக அற்புதமான சிலைகளை அமைச்சிருக்காங்க. ஒரு வேட்டைக்கு போகிறமான ஒரு அமைப்போடு இருக்குது. கிட்டத்தட்ட 1100 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள கிபி 1100 வருடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெண்மணி கையில் ஒரு குழந்தை கையில் இருக்கிற மாதிரியும், அவங்கள தொடர்ந்து போகிற அது முன்னாடி உள்ள பெண்மணி வந்து ஒரு பன்றியை வேட்டையாடுற மாதிரியும் வந்து இருக்குது. இதோட இது முழுசாக நமக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைய வச்சுக்கிட்டு போகிறாங்க. அவங்களுடைய காது அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கியூட்டிக்கெலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வளையம் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த பெண்களில் கடுக்கா அப்படிங்கிறத போட ஆரம்பித்தாங்க. அதில் அந்த வளையங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அப்படி எதுவும் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சிற்பக்கலையில் மேம்பட்டு இருந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறு குறை கூட இல்லாமல் என்னென்ன செதுக்கியிருக்கிறாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு இன்னும் தெரிய வர இருந்தாலும் கூட கல்வெட்டில் கிபி 1122 சொல்லி இருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கோயில் இருந்திருக்கு. அப்பயே பார்த்தீங்கன்னா 2 பெண்மணிகள் ஒரு பெண்மணியை நிற்க வச்சு பிரசவம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து செதுக்கியிருக்காங்க. கல்லிலேயே பார்க்க அவ்வளோ ஒரு தத்துரூபமாக இருக்குது, அவ்வளோ ஒரு தெளிவாக தெரியுது. இப்போ அந்த காலத்திலேயே வந்து நிற்க வச்சு அவ்வளோ ஒரு பிரசவத்தை ஒரு சர்வ சாதாரணமாக பார்த்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசவங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு வந்து பண மதிப்பீட்டாளரை வந்து இதாக்கிடுச்சு. எவ்வளோ பணம் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பிரசவங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ 2 பெண்மணிகள் நிற்க வச்சு பிரசவம் பார்த்துருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த ஆலயத்துக்குள்ளே தான் இருக்குது. நன்றி.